வெல்கம் பேக் டு டென் பிசி அண்ட் டென் ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தற்போதைக்கு வந்து ஒரு குட் நியூஸோடு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா வந்து அதுலேயும் முக்கியமாக வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எழுத போகும் மாணவர்களுக்காக நான் ஒரு செய்தி நான் சொல்லுவேன். அது என்னென்னா வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு இனிமேல் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் என்ன சொல்லியிருக்குன்னா, இனி ஆசிரியர் தகுதி தேர்வு ஆன்லைனில் தான் நடத்தப்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த ஆண்டு முதலே நடத்தப்படுதுன்னு நடைமுறை கொண்டு வரப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அறிவித்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு முதல் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்வு மதிப்பீடு முறையும் வந்து மாற்றிருக்கிறாங்க. அதாவது வந்து தேர்வு எப்படி நடைபெறும்னா வந்து போன டைம் குரூப் டி ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. ஸோ அது போலவே வந்து இந்த டைம் வந்து பிஎட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே நாள் எக்ஸாம் நடத்த முடியாது. அதனால் அணியாக பேட்சாக வந்து ஒவ்வொரு நாள் வந்து பேட்சாக வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ இதுக்கான ஆல் டிக்கெட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைக்கு வந்து 814 வேக்கன்சிகள் கணினி ஆசிரியர்களுக்கான 814 வேக்கன்சி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஸோ முதல் முறையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கணினி ஆசிரியர்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைனில் ஆசிரியர் தகுதி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயனுன்னு கேட்டிங்களா, அதாவது தேர்வு முறைகேடு வந்து நடைபெறுவதை வந்து தடுக்க முடியும். ரெண்டாவது வந்து ரொம்ப காலமாக வந்து தேர்வு முடிவான தேதி வந்து ரொம்ப லாங் டைமில் நம்மளுக்கு தள்ளி போகுது. ஸோ அதை வந்து விரைவாக வந்து தேர்வு முடிவு நம்மளுக்கு வெளியிடுவாங்க. ஸோ இதனால் ரிசல்ட் டேட் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ தற்போதைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ வரும்னு கேட்டதுக்கு தற்போதைக்கு வந்து மே மாதத்துக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மே மாதம் இறுதியில் வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படும் ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது அதிகாரப்பூர்வமான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனையும் தவிராமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மாக இருந்தால், ஒரு தகவலோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.